ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு போகிறோம். திருக்கடிகை, கட்டிக்காச்சலம், சோழ சிம்மபுரம், சோளிங்கர்னு பல பெயர்கள் கொண்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான மலை மீது இருக்கிற ஒரு அற்புதமான திருக்கோயிலுக்கு போகிறோம். அதுவும் இது கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசத்துல என்ன விசேஷம்னா 11 மாதங்கள் யோக நிலையில இருக்கிற நரசிம்மர் இந்த கார்த்திகை மாசம் மட்டும் சோளிங்கர்ல கண் திறப்பார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த நேரத்தில் போய் நம்ம வேண்டிக்கிறது அனைத்தும் நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதனால அந்த கோயிலுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம். இன்று இந்த கோயில் பற்றியும் அது பக்கத்தில் இருக்கிற யோக ஆஞ்சநேயர் கோயில் பற்றியும் நிறைய விவரங்கள், இந்த ஊரை பற்றியான விவரங்கள் அனைத்தும் தெரியாத பல அற்புதங்கள் இந்த காணொலியில் இருக்க போது. வாங்க கோயிலுக்கு போகலாம். சோளிங்கருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த இடத்துல டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம போக போகிறோம். நம்ம கூட காஞ்சிபுரத்தின் மிகப்பெரிய செலிபிரிட்டிகள் 2 பேர் இருக்காங்க. சாக்கியன், தமிழ் ப்ரோ, காஞ்சி 360. இவர் காஞ்சிபுரம் கிங்ஸ் அந்த பேஜஸோடைய என்ன பேஜே இவங்களுக்கு தான். ஏன் சோளிங்கர் போகிறோம் அப்படின்னா, சோளிங்கரில் அனுமர், அதாவது ஆஞ்சநேயர் குரங்கு நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. கூடவே 2 குரங்கு கூப்பிட்டுருக்கோம். என்ன சொல்லிட்டாருப்பா? சொன்னேன். சரி, ஓகே, போகலாம். சோளிங்கர் மிக அற்புதமான ஒரு திவ்ய தேசம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு பிரபலமான கோயில், பிரபலமான ஊர் அப்படின்னு சொல்லணும். இந்த சோளிங்கர்ல இருக்கிற இந்த யோக நரசிம்மரை ஆழ்வார்கள் அக்காரக்கனி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அக்காரக்கனினா சர்க்கரையில இருக்கிற, சர்க்கரை ஊற வைத்த கனி. சர்க்கரையே இனிப்பு, கனியும் இனிப்பு. அந்த சர்க்கரையில ஊற வைத்த அந்த கனி எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த பெருமாளை புகழ்ந்து திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காரு. அதன் பிறகு இந்த கோயில்ல நிறைய சிறப்பம்சங்கள், தனித்துவங்கள் இருக்கு. ஆஞ்சநேயரும் நரசிம்மரும் இங்க இருக்காங்க. ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் தானே சம்பந்தம். ஏன் ஆஞ்சநேயர் இங்க இருக்காரு? அதுவும் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்காரு. இன்னொரு 2 கைகள்ல ஜபமாலைகள் ஏந்தி இருக்காரு. அப்படி வித்தியாசமான ஆஞ்சநேயரும் நரசிம்மரும் இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? கார்த்திகை மாதத்துல கண் திறக்கிறதுனால இங்க பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த இடத்துல என்னென்னலாம் அப்டேட்ஸ் இருக்கு, அது அனைத்து விவரங்களும், முழுமையான விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. ரொம்ப பயனுள்ள காணொலியாக இது அமையும். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கோயிலுக்கு வரும்பொழுது இன்னும் அவங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும்ன்றது உண்மை. இதை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஜாலியாக பார்க்குற ஒரு பெரிய காணொலியாக இந்த காணொலி இருக்கும். முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். இந்த இடத்துல இன்னொரு நல்ல விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேங்க. நம்ம திருக்கட்சி பயணங்களுடைய 2வது திருக்கோயில்கள் பயணம் டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெறுதுங்க. ரொம்ப அற்புதமான பெருமாள் கோயில்கள், இந்த லிஸ்ட்டில் இருக்க பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு அந்த கோயில்கள் பற்றியான விவரங்கள் அனைத்தையும் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். ஒன்றா பயணம் பண்ண போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆல்ரெடி முதல் பயணம் ரொம்ப நல்லபடியாக முடிந்தது. இது 2வது பயணம். இதுக்கு பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம், வாங்க. வந்துட்டோங்க. சோளிங்கரில் இந்த ஆஞ்சநேயர் சுதை சிற்பமாக பிரம்மாண்டமாக இருக்கார். இதுதான் வாயில், லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் நுழைவாயில். இப்படி தான் நம்ம உள்ளே போகணும். ரோப் கார் வசதியும் இப்போ இருக்குங்க. ஆனால் நம்ம ரோப் காரில் போக போகிறதில்ல, நடந்து தான் போக போகிறோம். இதோ பாருங்கள், பேருந்து வசதி, மக்கள் வராங்க. இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். மலை ஏறுறதுக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிடலான்னு எல்லாரும் சாப்பிட்றோங்க. நம்ம கூட என் தம்பி இணைஞ்சிருக்காரு, சிவா. இவர் பேர் சோளிங்கர் 360 பேஜ் நடத்துகிறாரு. இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மலை ஏற போகிறோம். ஒரு ஆய் சொல்கிறேங்க. வந்துட்டோங்க. நுழைவாயில், படிக்கட்டு நுழைவாயில். 1300 படிக்கட்டுகள் இந்த மலை மீது, பெரிய மலை மீது ஏறுறதுக்கு நம்ம ஏற தொடங்குவோம். சரியாக பார்த்தீங்கன்னா 7:45க்கு ஏற ஆரம்பிக்கிறோம். அங்கே பாருங்கள், அங்கே தான் நம்ம போனோம். கிட்டத்தட்ட 1300 படிக்கட்டுகள். நீங்கள் கொம்பு எடுத்துக்கிறது நல்லது. நாங்கள் ஒரு 4 பேருக்கு 4 பேர் ஒன்றா போகிறதுனால
ஒரே ஒரு கொம்பு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது இல்லாமல் நம்ம கூட இவர் சிவா ப்ரோ இருக்கிறதுனால அவர் வந்து கொம்புலாம் வேணாம் ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா அவ்வளோ குரங்குகள் இருக்கும் இங்கே, நிறைய குரங்குகள் இருக்கும். இங்கே பாருங்க, சூப்பராக ஒரு தாமரை குளம். வாவ், செம்ம அழகாக இருக்குங்க. இது நல்லா ஷெட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நான் முன்னாடியே வந்திருக்கிறேன், இது வந்து 2வது முறை வரேன். கொஞ்சம் தூரம் வந்து இப்போது ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே தான் ஏறுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு மேலே, இந்த தாமரை குளத்துக்கு அப்புறம். மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பிரகலாதனுக்கு வந்து கோயில் இருக்குங்க. சூப்பருங்க, நம்ம போய் பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய அரச மரம், அந்த அரச மரத்துக்கு அடியில் இங்கேருந்து தாங்க படிக்கட்டுகள் தொடங்குது. இங்கே சுவாமியோடைய பாதம் இருக்குது. அப்படியே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி மாதிரியே இந்த எல்லா படிக்கட்டுக்கும் வந்து பொட்டு வச்சுட்டு போகிற அந்த ஒரு வேண்டுதல் இருக்குது போல். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக மேலே ஆஞ்சநேயர். ஏற தொடங்குவோம். ஏறலாமா? கண்டிப்பாக ஏறலாம். படிக்கட்டுகள் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், ஒரு போர்டு இருக்குது, பக்தர்கள் வேண்டுகோள். இங்கே வந்து குரங்குகளுக்கு ஃபுட்டுலாம் தராதீங்க, ஏன்னா அதோடைய நேச்சுரல் பிஹேவியர் வந்து பாதிக்கப்படும். பாருங்கள், படிக்கட்டுகள் கொஞ்சம் இடத்துல நெட்டாகவும் கொஞ்சம் இடத்துல இதுவாகவும் இருக்கும். பாருங்கள், 100 போட்டிருக்கு பாருங்கள். மொத்தம் 1300 படிக்கட்டுகள். நம்ம இப்போ தான் 100 வந்திருக்கோம். போவோம் நம்ம. ஒரு 200 படிக்கட்டுகள் தாண்டி வந்துட்டோங்க. முடியாதவங்க ரோப் கார் வசதியும் இருக்குது, அதில் நீங்கள் வரலாம். நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணால் தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளும் வந்து இந்த ரோப் கார்லாம் யூஸ் பண்ணுவோம் எப்போனா, அடுத்தடுத்து கோயில்கள் போக போகிறோம், அடுத்தடுத்து நம்மளுக்கு டைம் இல்லைன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம நண்பர்கள் கூட வந்திருக்கோம், ஃப்ரீயாக இருக்கோம், சரி நடந்து போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். அங்கே தெரியுதா, அங்கேருந்து தான் ரோப் கார் வசதி. இங்கே பாருங்கள், பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அங்கே கார்லாம் அங்கே பார்க் பண்ணிட்டு அங்கே ரோப் கார், அங்கேருந்து அப்படியே மேலே போகலாம் நம்ம. வாவ், இங்கேருந்து இந்த வியூவே சூப்பராக இருக்குங்க. அந்த மலை தான் அப்படியே சிங்கம் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பாருங்க, அதுதான், அது போய் நான் காட்டுறேன். எல்லா வீடியோலையும் சொல்கிற அந்த வேண்டுகோள் தான், பிளாஸ்டிக்கை வந்து மலைக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு வராதிங்க. இது இங்கே இருந்தால் கூட ஓகே தான், யாருன்னா வந்து எடுத்துப்பாங்க. இதை தூக்கி அங்கே போட்டோன்னா அது காலத்துக்கும் அங்கே தான் இருக்கும். இங்கே அழகாக வேணுகோபாலர் சுதை சிற்பமாக இருக்கார். ஒரு இலைப்பாறு மண்டபம் நல்லா இருக்குது. இங்கே கடை இருக்குங்க. அதுக்கப்புறமா இப்போது லெஃப்ட் எடுக்குது மலை. இங்கே பாருங்கள், குடிநீர் வசதி இருக்குது. இங்கேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் ஏறினா இலைப்பாடுறது தெரியாதுன்னுவாங்க. நான் இப்படி ஏறினதில்லை, இது இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. பாருங்கள், சுதை சிற்பமாக சப்த ரிஷிகள் இருக்காங்க. சப்த ரிஷிகளுக்கு காட்சி தந்தவர் தான் நரசிம்மர் இந்த கோயில் புராணம் படி. அதனால் அவங்களுடைய சுதை சிற்பம் இங்கே 600வது படிக்கட்டுகள் அங்கே இருக்கிற மண்டபத்தில் இருக்குது. செல்லும் வழி இன்னுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அவ்வளோ கூட்டம் வருமா. இப்போ வந்து ரோப் கார் இருக்கிறதுனால இந்த கூட்டம்
வரதில்லை இல்லை ப்ரோ? ஆமாம், ரோப் கார் இருக்கிறதுனால வெயிட் பண்ணியாவது ரோப் காரில் போயிடுறேன். வெயிட் பண்ணியாவது ரோப்பில் போயிடுறேன். அங்கே ரோப் காருக்கும் ஜனம் இருக்குமா? ஆமாம், இதோட கூட்டம் அதிகமாக இருக்கும். இதோட கூட்டம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்? கம்பல்சரி 5 hours 4 hours வெயிட் பண்ணி சாமி பார்க்குறாங்க. 5 hours? கண்டிப்பாக. ஓகே. ரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 4 பேர் உட்காராங்க. ஓகே. அப்படின்னு பார்த்து 4 பாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-16 பேர் ஒரு ஷிஃப்ட்டில் போக முடியும். அதே 16 பேர் அங்கேருந்து கீழே இறங்கி வரணும். இறங்கிறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகுமா? இல்லை, எல்லாத்துக்குமே இது ஏறும் அது இறங்கும், ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் போகும். ஓகே 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 ஓகேங்க. கேட்டுக்கோங்க இன்ஃபர்மேஷன்லாம். கார்த்திகை மாதத்தில் தான் இந்த இது. ஆமாம், கார்த்திகை மாதம் மட்டும்தான் இந்த க்ரௌடு கோவிலுக்கு இவ்வளோ வந்து ஒரு இது. வேறு எந்த மாதம் வந்தாலும் வந்து நீங்கள் சாமி வந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கான பலன் கொஞ்சம் கிடைக்கிறது கார்த்திகை மாதன்றது வந்து 11 மாதங்கள் யோக நிலையில் இருக்கிற நரசிம்மர். இந்த மாதங்களில் மட்டும் கண் திறந்து மக்களுக்கு வந்து அருள் பாலிப்பாருன்னு சொல்லி இந்த மாதத்துக்கு ஸ்பெஷல். ஆமாம். ஓகே. இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்கிற இது வந்து இவ்வளோ மக்கள் வந்து பயனடைகிறாங்க ரோப் கார்னால். ஆனால் முடிகிறவங்க நீங்கள் ஏறி வர்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மலையேற்றம்ன்றது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். மலை ஏறி முடித்தோன்ற உணர்வு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு. அது வந்து நீங்கள் அனுபவிக்கணும். முடிஞ்சவங்க ஏரியா வாங்க. ஹாய், how are you? ஒரு 700 படிக்கட்டுகள் கடந்துட்டோங்க. இங்கே வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான விஜயநகர ஆட்சி காலத்து மண்டபம் ஒன்று இருக்குது. இப்போ கைவிடப்பட்டிருக்கு. இங்கே புல் புதாரெலாம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த கோயிலோடைய வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம். சோழ சிம்மபுரம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மருவி சோழிங்கராக மாறி இருக்குது. அதனால் இது சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில். பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார் இங்கே வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கோயில் மிக பழமையான கோயில், பல்லவர்கள் ஆட்சி காலத்துலேருந்தே இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. மிக முக்கியமான ஒரு கோயில் இந்த தொண்டை நாட்டில். ஏன்னா காஞ்சிபுரத்துக்கும் திருப்பதிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அற்புதமான மலை கோயில். இந்த கோயிலில் இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இது திருக்கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டிகாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 நிமிடம் இந்த கோயிலில் இருந்தால் முக்தி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் 11 மாதங்கள் யோக நிலையில் இருக்கிற நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதத்தில் கண் திறப்பார் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறதுனால நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதத்தில் தரிசனம் பண்ணுறாங்க. அவங்க வேண்டுதல்கள் வந்து இங்கே வந்து சுவாமியை வேண்டிக்கிறாங்க. இந்த கோயிலோடைய முக்கியமான வேண்டுதல்களாக வந்து பார்த்திங்கன்னா பல வேண்டுதல்கள் இருக்குது. அதில் இந்த புத்தி சுவாதீனம் இல்லாதது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து இந்த பெருமாளை வேண்டிக்கிட்டால் அதுலேருந்து நிவர்த்தி அடைவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இன்னும் பல வேண்டுதல்கள், உடல் ரீதியான கஷ்டங்கள் வந்து இந்த பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டால் நிவர்த்தி ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கை. இன்னும் இந்த மலையே வந்து மூலிகை மலை அப்படின்றது வந்து சொல்லப்படுது. அதனால தான் வந்து இந்த மலைனா நீங்கள் மலை கோயிலுக்கெலாம் வந்தீங்கன்னா நடந்து போகிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் போக 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 இந்த கோயில் பற்றியான நிறைய விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு சின்ன மண்டபம், அதில் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அவங்கவுங்க நம்பிக்கை. அதில் நம்ம வந்து சொல்லக்கூடாது. தான் கோயிலை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு எது பண்ணாலும் நல்லது தான். இங்கே பாருங்கள், கஜேந்திர வரதர், கஜேந்திரனுக்கு மோட்சம் தரா மாதிரி இங்கே ஒரு இலைப்பாறு மண்டபத்தில் 800 படிக்கட்டுக்கு முன்னாடி இருக்கார். இங்கே பாருங்கள், லைட்டாக சிங்கம் மாதிரியே இந்த பாறை தெரியும். இன்னும் நம்ம வெளியே தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா தெரியும். அட்டாக் பாருங்கள். இவர் தான் ரவுடி போல. குழந்தைங்களுக்குலாம் பயமாக இருக்குங்க உண்மையிலே. தம்பி பயமாக இருக்காடா உனக்கு? பயமாக இருக்கா?
ஆன்றான். இதெல்லாம் அப்படி ஆக்ரோஷமாக சண்டை போடுதுங்க. இந்த இடத்துல இருந்து நல்லா கிளியராக தெரியுதுங்க, சிங்கம் மாதிரியே சூப்பராக இருக்கு இல்லை? ஆ சிங்கம் மாதிரியே இருக்கு. ஆ நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, மூக்கு கண்ணு எல்லாம் அப்படியே தெரியுது. இது ஆஞ்சநேயர் கோயிலுங்க, அதோ தெரியுது பாருங்க. அடுத்து நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம போய் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ண போகிறோம். ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் தானே சம்பந்தம், நரசிம்மர் கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு வந்து புராணம் கதை இருக்குது. நம்ம இவரை தரிசனம் பண்ணிவிட்டு அவரை தரிசனம் பண்ண போகும்போது அதை சொல்கிறேன். ஒரு 150 படிக்கட்டுகள் இருக்கும். இங்கே ஒரு இளைப்பாறும் மண்டபம். இந்த இடத்துல இருந்து வியூலாம் சூப்பராக இருக்குங்க. ஆஞ்சநேயர் கோயில் வியூ, அதுக்கப்புறம் குட்டியாக தெரியுது, அங்கே ஏறுவோம். கிட்டத்தட்ட கோபுரமே தெரியுது பாருங்க, கோபுரம் மேலே துளசி மாலை. இந்த அதோ 1600, இன்னும் 100 படிக்கட்டு தான். வந்துடுங்க அந்த பக்கம் இது இருக்கும். இங்கே கொஞ்சம் நெட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாம், 103 படி மட்டும் கொஞ்சம் நெட்டாக இருக்கும். ஏங்க கீப் லெஃப்ட்டுங்க, நாங்கள் கரெக்டாக தாங்க போகிறோம். இவர் வழியில் உட்காந்துன்னுக்கிறாரு, கிளம்பிட்டார். இங்கே பாருங்க, 5 நிலை ராஜகோபுரம் அருமையாக இருக்குங்க. நிறைய சுதை சிற்பங்கள்லாம் இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னடா வால் தெரியுது, இவர் மேலே வந்து உட்காந்து அற்புதமான ஒரு இதுங்க. இங்கே பாருங்க, இது வந்து அந்த சிம்ம முகம் இன்னும் நல்லா தெரியுது. அற்புதமாக இருக்கு. இந்த கோயில் கோபுரம், கோயில் உள்ள நுழையிறோங்க. பொது தரிசன வரிசை அப்படின்னு அந்த பக்கம் போட்டிருக்கு. ஐ திங்க் கொடிமரம் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. நம்ம கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போவோம். இங்கே திருமங்கை ஆழ்வார் பாசுரம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அக்காரக்கனியை குறிப்பிட்டிருக்காரு. பாருங்கள், பலிபீடம், கொடிமரம். அரிசி சாப்பிடுது. உள்ளதாங்க நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணணும். நம்ம போய் தரிசனம் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். இப்படி க்யூவில் போனோங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜனம். இது வந்து பிரசாதம் விற்கிறாங்க. இங்கே மக்கள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றாங்க. அங்கே இருக்கார் பாருங்க சுவாமி, அப்படி தான் இருப்பார். மூலவர் காட்ட முடியாது, அதனால் நம்ம இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள்.
இப்படி தான் வரணும். நான் வந்திருக்கேன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைமும் கார்த்திகை மாசத்துல தான் வந்தேன். இப்போ வந்து கம்மியாக இருக்கு. இப்படி கடைசியாக போயிடலாம்ல. சோ என்ன எம்மா துண்டு பாருங்க, எம்மா துண்டு வழி. கொஞ்சம் விரிவாகுது. கிட்ட வந்துட்டோம். சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோம். சன்னதிங்க. இங்கே தாயாரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போ பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். அமிர்தவல்லி தாயார். இங்கே தாங்க சன்னதி, நரசிம்மருடைய சன்னதி இருக்குது. இன்றைக்கி கியூ ரொம்ப கம்மியாக இருக்குது. இது பாருங்கள், அப்படியே கீழே அந்த தாய் பாறையிலே வந்து நரசிம்மர் வந்து அமர்ந்து இருக்காரு. இது கீழே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மலை வரைக்குமே அந்த பாறை இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான டெம்பிள் இது. அமிர்தவல்லி தாயார், யோக நரசிம்மர் ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணிட்டோம். மிக அற்புதமான ஒரு தரிசனம். 11 மாதங்கள் யோக நிலையில இருக்கிற நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதங்கள் மட்டும் கண் திறப்பாருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நேரத்துல வேண்டுதல்கள், பக்தர்களுடைய வேண்டுதல்களுக்கு உடனுக்குடன் செவிசாய்ப்பார். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நரசிம்மர் இன்னும் இந்த கார்த்திகை மாசத்துல இந்த கோயில்ல இன்னும் வந்து துரிதமா இருப்பார் அப்படின்றது மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. அதனால தான் இவ்வளவு பக்தர்கள் இங்க வராங்க. இந்த கோயில்ல நம்ம தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தம் வாங்கும் பொழுது தீர்த்தத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம முகத்திலையும் தெளிப்பாங்க. அப்படி தெளிக்கிறது மூலியமா நம்மளுடைய அந்த துர்சக்திகள், நம்ம பின்னாடி இருக்கிற துர்சக்திகள் எல்லாமே வந்து போயிடும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த பில்லி, சூனியம், ஏவல், பேய், அதுக்கப்புறமா புத்தி சுவாதீனம், அது எல்லாமே வந்து சரியாகும், உடல் நிலை சரியாகும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. இது ஒரு வித்தியாசமான நடைமுறை. பெருமாள் கோயில்கள்ல தீர்த்தத்தை உட்கொள்ள கொடுப்பாங்க. இப்படி முகத்துல தெளிக்கிறது இந்த கோயில்ல. அதன் பிறகு இந்த பெருமாளை லக்ஷ்மி, பிரம்மா, விஸ்வாமித்ரர், புதன், இப்படி பல பேர் வணங்கியிருக்காங்க. ஆஞ்சநேயர் இவரை வணங்கி கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மலையில் இருக்காரு. ஆச்சாரியர்களான நாதமுனிகள், திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள்னு ஆச்சாரியார்களும் இந்த பெருமாளை தொழுது இருக்காங்க. இப்படிப்பட்ட அற்புதமான கோயிலில் நம்மளும் வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. இன்னும் இந்த கோயிலை விட்டு நம்ம எப்படி மலையை விட்டு இறங்க போகிறோம், ரோப் காரில் எப்படி போக போகிறோன்றது வந்து பின்னாடி இருக்க போது ரொம்ப த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான விஷயமா அது இருந்தது. இது மூலயமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னும் வீடியோ தொடர போது முழுக்க பாருங்க. பொம்மை வச்சிருக்காங்க, குரங்கெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு. பிரசாத கடை. போகும்போது ரோப் காரில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ரோப் கார் கீழே இருக்குது. இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்லேருந்து இறங்கி கீழே போய் ரோப் காரில் போக போகிறோம். க்ரௌடு எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே பாருங்கள், குளம், படிக்கட்டு நல்லா இருக்குங்க. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. இப்போது இந்த சோளிங்கர் நரசிம்மருடைய புராணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சப்த ரிஷிகளுக்கு காட்சி தந்தவர் இந்த நரசிம்மர். இங்கே வந்து சப்த ரிஷிகளும் வந்து தவம் இருக்காங்க. ஏன் இருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ராஜ ரிஷி அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு பட்டம் கிடைச்சிது. நரசிம்மரை வேண்டி தவம் இருந்ததுனால. அதனால் சப்த ரிஷிகளும் இங்கே வந்து தவம் இருக்காங்க அந்த நரசிம்மரை தரிசனம் பண்ணணும்னு. அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து அசுரர்கள் வந்து தொல்லை தராங்க. அந்த அசுரர்களிடம் வந்து சண்டை போட்டு அவங்கள ரிஷிகளை காப்பாற்றினவர் தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் போராடுறாரு, அவரால் முடியல. அதனால் ராமர் அவருக்கு வந்து சங்கு சக்கரம் கொடுக்குறாரு. அதனால் சங்கு சக்கரம் ஏந்தி இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். இதுதான் இந்த கோயிலுடைய புராணம். இப்போ வந்து நம்ம ரோப் கார் வழியாக இதுக்கு போக போகிறோம், அடுத்த மலைக்கு போக போகிறோம். வாங்க போகலாம்.
ரோப் காருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. பாருங்க, ஒரு 20 நிமிஷம் ஆகுன்றாங்க. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. நம்ம வந்துட்டோங்க. அடுத்த பேட்ச் வந்து அவங்க ஏறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த இடத்துல ஏறுவோம்னு நினைக்கிறேன். 16 பேர் போகலாம் ஒரு டைமில். ரோப் கார் போது பாருங்க, காற்றுல ஆடுதுங்க. காற்று ஓவருன்றதுனால ரிட்டர்ன் வருதுங்க. ஆடுது பாருங்க எப்படி. இப்போதாங்க போகுது. காற்று அடிச்சு கொஞ்ச நேரம், ஒரு 1/4 மணி நேரம் மேலே பிரேக் ஆகிட்டு இருக்கோம். இருந்தும் கொஞ்சம் காற்று அடிக்குது. இப்போ ஆடலண்ணா, இப்போ ஆடல. உங்களுக்கு அந்த இது டிகிரி உள்ள வந்து உட்காந்துட்டோம். காத்தடிக்குது. ஒரு பயத்தோட தான் எல்லாருமே இருக்காங்க. நரசிம்மா காப்பாத்தியோட தான் இருக்காங்க. ஓகே, காற்று ஸ்லோவான மாதிரி இருக்கு கொஞ்சம். சொல்லாதீங்க ப்ரோ, அதிகமாகுது. ஏதோ பேசுறாங்க. உண்மையை சொல்ல போனா படிக்கட்டில் இறங்கியே வந்துடலாம் ப்ரோ, சத்தியமா சொல்றேன். இது போறாங்க இந்த பயம். நிறுத்திட்டான் ப்ரோ. பயங்கரமா ஆடுதுங்க. கிட்ட வந்து பயங்கரமா ஆடுது. உங்களால முடிஞ்சான்னு அடந்து இல்ல, முடிஞ்சாலும் தயவு செஞ்சு நடந்து போங்க. முடியல வீட்லயே உட்காருங்க. எதுக்கு வரீங்க நீங்க? நான் கேட்குறேன். இவ்வளோ உயிர் பயத்தை வச்செல்லாம் வராதிங்க. பக்கு பக்குன்னு இருக்குது உள்ள. எனக்கு போன்ல எடு, உயிர் பயத்தை காட்டாங்க பாருமா. இப்போ இங்க பாருங்க, நீங்க ஏறி வர மாதிரி இருந்தா இவ்வளோ க்ரௌடு இருக்கு ரோப் கார்ல. பெட்டர் நீங்க பயந்துட்டு ஏறுறதுக்கு இதுலேயே ஏறலாம்ல ப்ரோ, படிக்கட்டுலையே. மணி வந்து பார்த்தீங்கன்னா 12 கிட்ட ஆக போகுதுங்க. 16 பேராக ஒரு ட்ரிப்புக்கும் அனுப்பி 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 எவ்வளோ நேரத்தில் முடியும்னு தெரியல. அதுவும் காற்று வேறு அதிகமாக அடிக்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தான் அனுப்புகிறாங்க. பயமாகவும் இருக்குது. பயமாக இருக்குது. ஸோ பார்த்து போகணும். பெட்டர் ஏறி போகிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 hour கூட ஆகாதுங்க இந்த மலை ஏறுறதுக்கு. 1350 படிக்கட்டுகள். இப்போ நாங்கள் ஏறுறதுக்கு ஒரு 1 hour ஆச்சு. ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்து ஏறினோம். ஆனால் நீங்கள் வந்து ஏறுறதுக்கு அவ்வளோ வந்து சிரமமாக இருக்காது. ஸோ படிக்கட்டுகள் ஏறியே வந்து முடிஞ்சவங்க போங்க, முடியாதவங்க இந்த ரோப் கார் வாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ இவங்க போகிறதுக்கு? கம்பல்சரி ஒரு 3 hours. 3 hours ஆகும். 3 hours ஆகிடும். ஓகே, பார்த்துக்கோங்க. மலை ஏறி போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்.
நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மலை ஏறி போகிறது தான் பெஸ்ட்டாக? ஏறி போகிறது பெஸ்ட்டு, இல்லை முடியல அப்படின்னு சொன்னால் அந்த 3 hours எல்லாமே வெயிட் பண்ணி இந்த பயத்தை எல்லாமே சமாளித்து போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தால் கரெக்டாக ஓகே, கரெக்டாக இருக்கும். பாருங்க எவ்வளோ காரு, எல்லாம் ரோப் கார்னால வந்திருக்காங்க. ரோப் காருக்காக, ரோப் கார் காண்டி இல்லை, கடவுளுக்காண்டி ரோப் கார் இருக்கிறதுனால இவ்வளோ பேர் வராங்க. ஆனால் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணணுங்க எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரியே இந்த வீடியோ பார்க்குறேன் பருவதமலை ஆக்சுவலி வெள்ளிங்கிரி போடலாம் தெரியுமா? அதாவது போட முடியாது. அது எப்படி மலை ஏறி இறங்கிட்டோங்க, ரோப் காரில் இறங்கணும். இப்போ வண்டியில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம். ஆஞ்சநேயர் மலை ஏற தொடங்குறோங்க. பஜ்ஜி போண்டா கடை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மண்டபத்தில் தினமும் அன்னதானம் தராங்க. தினமும் இருக்குது. எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் இருக்கும்? கார்த்திகை மாதம் ஒன்லி. கார்த்திகை மாதம் பிரசாதமா? ஓகே. கார்த்திகை மாதம் வந்து ஃபுல்லாக டெய்லி அன்னதானம், மற்ற நாட்களில் வந்து பிரசாதமாக. டைமிங் ஐயா, டைமிங் இப்போ 10 மணி. ஓகே ஓகே, 10லேருந்து 4:30 மணி வரைக்கும். இங்கே வந்து 400 படிக்கட்டுங்க, கொஞ்சம் செங்குத்தாக இருக்குமா சொல்கிறாங்க. இங்கே கடைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, அதாவது இந்த சின்ன மலை ஏற போகிறோங்க. ஏறிட்டுருக்குறோம். ஒரு 50 படிக்கட்டுகள் கடந்துட்டோம். மொத்தம் 400 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த ஆஞ்சநேயருடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராம அவதாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து இந்த ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மலையில் ஒரு காலகட்டத்தில் 7 ரிஷிகள் தவம் பண்ணுவாங்க. அவங்கள தொந்தரவு பண்ணுறதுக்காக அசுரர்கள் வருவாங்க. காலன் கேயன் அப்படின்ற அசுரர்கள் வந்து அந்த 7 ரிஷிகளை தொந்தரவு பண்ணுறாங்க. ஆஞ்சநேயர் வந்து போராடி பார்க்குறாரு, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ராமரையே வேண்டிக்கிறாரு. ராமர் சங்கு சக்கரத்தை இங்கே ஆஞ்சநேயர் கொடுத்துருக்காரு. சங்கு சக்கரத்தோடு இங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு நரசிம்மர் ஆஞ்சநேயருக்கு காட்சி தந்திருக்காரு. ஆஞ்சநேயரை வந்து நரசிம்மர் பார்த்தா மாதிரி, நரசிம்மருடைய பாதத்துக்கு அப்படி ஆஞ்சநேயர் பார்த்தா மாதிரி இங்கே இருப்பார். அது வந்து ஒரு சிறப்பம்சம். இந்த மாதிரி இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லணும். ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் தான் சம்பந்தம். ஆனால் இந்த ஒரு இடத்துல ஷோலிங்கரில் ஆஞ்சநேயரும் நரசிம்மரும் ஒன்றா இருக்காங்க. இப்போ நம்ம போய் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணலாம் வாங்க. 250 படிக்கட்டுகள் ஏறிட்டோம். இங்கே ஒரு இலைப்பாறும் மண்டபம், அப்படியே இங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. பாருங்கள், நம்ம அப்படியே ஏறி போவோம். கடைசி ஒரு 50 படிக்கட்டுகள். கோபுர வாசல் தெரியுதா உங்களுக்கு? வந்துட்டோம் கோயில் உள்ள. இங்கே பாருங்க, கோபுரம் சுதை சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. விட்டுட்டாங்க. நம்ம போய் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண போகிறோம். ராமர் சன்னதிங்க, அப்படியே அங்கே ரங்கநாதர் சன்னதியும் இருக்குது. இங்கே பிரசாத கடையில் நாங்கள் இப்போ அங்கே அப்பம் வாங்கியிருக்கிறோம். எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. பாருங்கள், கோயிலோடைய தீர்த்தம் சக்கர தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் தான் வந்து வதம் பண்ணிவிட்டு அந்த சக்கரத்தை வந்து ஆஞ்சநேயர் கழுவினார் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது. இங்கே ராமர் சன்னதி, ரங்கநாத சன்னதி
ரங்கநாதர் குழந்தை மாதிரி இருக்காரு இங்கே. அங்கே பாருங்க சோளிங்கர் நரசிம்மர் இப்படி பார்த்தா மாதிரி தான் இருப்பார். அப்படியே ஆஞ்சநேயர் நரசிம்மரை பார்த்தா மாதிரி இங்கே இருக்கார். ஒரே நாளில் 2 பேரையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். அதுவும் மலை ஏறி தரிசனம் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க 2 அற்புதமான மலை கோயில் ஒரே நாளில் நம்ம ஏறி இறங்கியிருக்கோம். இந்த சோளிங்கர் கோயில்கள் பற்றியான அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். எங்களுடைய அனுபவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.